பட்டுக்கோட்டை எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக் குழுவினரின் ஒழுங்கமைப்பில் எழுச்சி மாநாடு பாடல் வெளியீட்டு விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை 6/6/2026 மட்டக்களப்பு அமெரிக்கன் மிஷன் மண்டபத்தில் இடம்பெற்றது. தவத்திரு வேலன் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வனவிதா ஜோசப் மேரி அடிகளார், அருட்தந்தை ஜெகதாஸ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன், ஏறாவூர்பற்று பிரதேசபை உறுப்பினர் சி. நிலாந்தன், இலங்கை தமிழரசுக் கட்சியின் வாலிபர் முன்னணி தலைவர் எஸ். சோபனன், மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் மாவட்ட தலைவி திருமதி அமலநாயகி மற்றும் அம்பாறை மாவட்ட தலைவி த. செல்வராணி உட்பட பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் அங்கத்தவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது அதிதிகளால் பாடல் இருபட்டு வெளியிடப்பட்டது. இந்நிகழ்வில் இப்பாடலுக்கான நடன ஆற்றுகையும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர் சி. வி. லக்ஸ் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமல் மாணவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் அம்பாறை மாவட்ட சங்க தலைவி தன்ராசா செல்வராணி அவர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு பட்டுக்கோட்டை மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு எமது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் தாய்மார், தந்தையர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வினை, இந்த இசை வெளியீட்டு நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவரையும் அன்போடு வருகை தந்தமைக்கு அன்புடன் வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். நன்றி. என் உயிர் போல் எனக்கு உயிரும் என் உயிர் போல் எனக்கு அது கருணை செய்யாய் பரப்பரஞ்சு பாடினான். ஆகவே இந்த அருமையான பாடல்களை நான் பாடும்போது யாருக்காக பாடும்போது ஏனுள்ள இறைவனுக்காக நாங்கள் தான் இறை மக்கள், நாங்கள் தான் அந்த இறைவன், நாங்கள் தான் ஒரு இறைவனுக்கு இந்த ஆசிரியர்களை, இந்த அன்பை பாடல்களை சொல்ல வேண்டும். என் அன்பை பெருக்கி என் ஆழ்வியை காக்க வந்த இன்பப் பெருக்கிய இறையே பராமரிப்பு என்றுதான் எங்கள் இளைஞர்கள் மக்கள், தமிழ் மக்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டும் என்று நடந்தது என்ன? இந்த வன்மைக்கு தாய்மார்கள் இருக்கிறீர்கள். கண்முன்னே கொல்லப்பட்ட பிள்ளைகளோடு தாய்மார்கள், நீங்கள் ஒப்பு கொடுக்க காணாமல் போல தாய்மார்கள், பிள்ளைகள் காணாமல் போல தாய்மார்கள், இப்படியாக அனைத்து நடந்தாலும் நாங்கள் உயிர் கொடுக்கத்தான் வேண்டும். பிறருக்காக உயிர் கொடுக்கிறதற்கு படம் சேகரிப்பவர்கள் இருக்கின்றார்கள். பிறருக்காக என்று சொல்லி அந்த நயத்தை கேட்பவர்கள் இருக்கின்றார்கள். பிறருக்காக என்று சொல்லி பணி கொடுத்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள். ஏன் நேற்று கூட யாழ்ப்பாணத்தில் எங்கள் எழுச்சி பாடல் பாடிய இளம் கவிஞனை அறிவுத்திறமிக்க இலங்கை போலீசார் அழைத்து விட்டார். அவரிடம் அறிவுத்திறமை, எங்களுக்கு அறிவுத்திறமை நாங்கள் பாடியது ஒரு எழுச்சி பாடல், அதற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். காரணம் சொல்கிறார். அன்புள்ளவர்களே, இந்த வேளை இன்று நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்ச்சியை நாம் காதால் கேட்பது மட்டுமல்ல, எங்கள் உள்ளத்தில் ஆழத்தை அதை நிறுத்தி இந்த கேட்கும் அந்த நல்ல காரியங்களை நாம் கேட்காத மற்றவர்களுக்கு எடுத்து செய்த அழைக்கப்பட்டவர்களால் நாம் ஆகிய இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்க்கை உங்கள் எல்லோரும் ஆசையை வேண்டி அமர்கின்றேன். நன்றி. 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி பட்டுக்கோட்டையிலே எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் தந்தை செல்வா அவருடைய தலைமையிலே பட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள்.
அந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய 50வது ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைந்திருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பாரத வருஷம் 2027ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு வருடத்தை வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டாக பிரகடனப்படுத்தி பல்வேறு நிகழ்வுகளை இந்த வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாடு குழு வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் ஒன்றும் செயற்படுத்தி வருகிறது. அதனுடைய முதல் அங்கமாக நடைபெற்ற நிகழ்வு கடந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டையிலே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட வழக்கம் வரை முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்திலும் பன்னாகம் மேகண்டான் தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு அண்மையில் உள்ள பகுதியிலே இந்த பொன்விழா ஆண்டு நிகழ்வுகளுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு நடைபெற்றது. இசையமைப்பு சி.வி. லான்ஸ், பாடியவர் ரமணன் சிவா, ரமணன் நந்தகோபால், சபானா சிரஞ்சீவி, பிரணவி ராஜேஸ்வரன், எழுதியவர் இருமை நித்யானந்தர், சி.வி. லான்ஸ். இவர்களின் பிரமாண்டமான படைப்பாக வெளியாகிய இந்த இசை வெளியீட்டினை ஈடுபட்டியை பெற்றுக் கொள்வதற்காக ஜோசப் மேரி அருட்தந்தை, தவத்திருவேலின் சுவாமிகள், எல்ததாஸ் அருட்தந்தை, டேவிட் வில்சன் அருட்தந்தை, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் மற்றும் அமித் வைத்தியம் அவர்களை அன்புடன் மேடையில் அழைக்கின்றோம். அந்த மாநாட்டில் உரையாற்றிருந்தார். வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுத்ததற்கு பிறகு நாங்கள் வட்டுக்கோட்டையில் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். சுதந்திரமாக இந்த இடத்தில் இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்றுதான் நாங்கள் இருந்தோம். ஆனால் சிங்கள தேச மக்களை அவ்வாறு வாழ்வதற்கு விடவில்லை. ஆகவே நாங்கள் எடுத்திருக்கின்ற தீர்மானமானது சிங்கள தேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களை நாங்களாக வாழ்வதற்கு நீங்கள் விடுங்கள் என்ற ஒரு வசனத்தை அவர் கூறியிருந்தார். அவர் சரியாக கூறிவிட்டு திருவண்ணாமலையிலே இருந்து யாழ்ப்பாணம் செல்கின்ற போது அடுத்த நாள் அவர் நோய்வாய்ப்படுகிறார். 1977 மார்ச் மாதம் 24ஆம் இந்த மாநாடு இடம்பெறுகின்றது. 25ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு சென்றவருக்கு ஒரு உடல்நிலை களம்பல் ஏற்படுகின்றது. உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலையை சந்தித்து அவர்களை அனுமதிக்கின்றார்கள். அதனை இருந்து அனுமதித்தவர் வீட்டுக்கு வரவில்லை. 1977 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இறைப்பதம் அடைகின்றார். இதுதான் சந்தித்து அவர்களின் வரலாறு.
அவர்களை அடக்கி ஆளுவதற்கும் அவர்களை ஒடுக்குவதற்குமாக பல்வேறு தந்திரோபாயங்களை கையாண்டு வருகிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு சட்டம்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடான கைதுகள் தற்பொழுது தென்னிலங்கை வரை நின்றிருந்தாலும் தொடர்ச்சியாக அது தமிழ் மக்கள் மீது மிக மோசமாக பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு ஒளிபரப்பப்பட்டிருந்த இந்த பாடலினூடாக மிக தெளிவாக ஒரு வரலாற்று செய்தியை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். எங்கள் இனம், எங்கள் நிலம், எங்கள் உரிமை. இதுதான் இந்த வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களின் ஒரு வரலாற்று ரீதியான, கோட்பாட்டு ரீதியான ஒரு அரசியல் சித்தாந்தமாகும். எங்கள் இனம், எங்கள் நிலம், எங்கள் உரிமை. இந்த எங்கள் இனம், எங்கள் நிலம், எங்கள் உரிமைக்காகத்தான் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் அகிம்சை ரீதியாகவும் 70-75 ஆண்டுகளாக இந்த நாடு சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து போராடி கொண்டு இருக்கின்றோம். ஆயுத போராட்டம் முடிவாய்க்காலிலே மௌனிக்கப்பட்டிருந்தாலும் அது மௌனிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த 17 ஆண்டுகளாக நாங்கள் அகிம்சை வழியில் இன்னும் போராடி கொண்டேதான் இருக்கின்றோம்.